கண்ணீரை துடைப்பவரே, கலங்காதே என்றவரே, காத்திருப்பேன் உன் சமூகத்தில். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம். தாவீது ராஜா கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டருளும், என் வார்த்தைகளுக்கு செவி கொடும். நீரே என் இரட்சகர், நான் உம்மை கேட்பேன், நீர் எனக்கு தர வேண்டும் என்று கேட்கிறார். அதிகாலையிலேயே வந்து உம்மை நான் தேடுவேன் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். தினந்தோறும் அதிகாலையிலேயே எழுந்து நாம் ஜெபிக்கிற பழக்கம் வைத்திருப்பது மிக சரியானது, பரிசுத்தமானது. அதுவே ஒரு நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஆரம்பமா இருக்கும். ஒவ்வொரு நாளின் தொடக்கமும் அதிகாலையில் எழுந்து ஜெபித்து நாம் தொடங்க வேண்டும். ஒவ்வொரு நாளின் தொடக்கமும் அதிகாலை ஜெபத்தோடு நாம் தொடங்க வேண்டும். அதுவே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் முதல் அடியாக இருக்கிறது. அது மிக சிறந்த வழியாய். காலையிலே உம்மிடத்தில் வந்து நான் ஜெபிப்பேன் என்று மட்டும் சொல்லவில்லை, ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். ஜெபிப்பதற்கும் காத்திருப்பதற்கும் சற்று வித்தியாசம் இருக்கிறது. அதாவது ஜெபிப்பது என்றால் நம் விண்ணப்பத்தை கேட்பது. எனக்கு இது வேண்டும், அது வேண்டும், இந்த பிரச்சனை இருக்கிறது, எனக்கு இது தேவை என்றெல்லாம் நாம் கர்த்தரிடத்தில் கேட்பது விண்ணப்ப ஜெபம். காத்திருப்பது என்பது வேறு. கர்த்தருடைய சமூகத்தில் போய் நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் நினைக்காமல், எதையும் நாம் மனதில் வைத்துக் கொள்ளாமல், எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு, கர்த்தாவே, நான் உம்முடைய சமூகத்தில் வந்து காலையிலேயே வந்திருக்கிறேன், இன்று நான் என்ன செய்ய வேண்டும், உம்முடைய கட்டளை என்ன என்று ஒரு வேலைக்காரன் தன் எஜமானிடத்தில் கேட்பது போல, இன்று நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பது போல நாம் கேட்க வேண்டும். அது ஒரு சிறந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு மேன்மையான ஒரு நிலையாய் இருக்கிறது. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய தேவைகளை நம் மனதில் தோன்றுவதையே கேட்டுக்கொண்டிருக்க கூடாது. எப்பொழுதும் கர்த்தர் ஒன்றும் ஏடிஎம் மெஷின் அல்ல, கேட்பதை இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டு கேட்டு பணத்தை பெற்றுக் கொள்வதற்காக. நாம் பணம் வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும் என்று ஆசீர்வாதம் தரும் ஏடிஎம் மெஷின் அல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை அப்படி நாம் நினைக்க கூடாது, அப்படி நினைத்து செயல்படக்கூடாது. நாம் கர்த்தரிடத்தில் போய் காத்திருக்க வேண்டும். கர்த்தாவே, நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லும் என்று கேட்க வேண்டும். அவர் சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். நம்முடைய விருப்பத்தை எல்லாம் நீர் இதை செய்யும், அதை என்று செய்யும், இதை ஏன் செய்தீர், அதை ஏன் செய்தீர் என்று கேள்வி கேட்பது இது தவறு. அதை செய்யும், இதை செய்யும் என்று கட்டளை கொடுப்பதும் தவறு. விண்ணப்பம் தான் வைக்க வேண்டும். அதுவும் ஓரிரு வார்த்தைகள், 5 நிமிடம் போதும். நம்முடைய தேவைகளுக்காக நாம் ஜெபிப்பது அதுவும் தேவையில்லை. நாம் நீதியின் பாதையில் நடக்கும் பொழுது கர்த்தரை எல்லாவற்றையும் சந்தித்து விடுவார். அதனால் நமக்கு கேட்கிற வேலையே இருக்காது. அப்படி நீங்கள் கேட்க வேண்டும் என்றாலும் 5 நிமிட ஜெபம் போதுமானது. அதிகாலையில் எழும்பி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து, நான் என்ன செய்ய வேண்டும் கர்த்தாவே, நீர் எனக்கு சொல்லும் என்று காத்திருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். வேதத்தை எடுத்து தியானிக்க வேண்டும். அப்பொழுது வேத வசனங்கள் மூலமாகவும் கர்த்தர் நம்ம இடத்தில் பேசுவார். அதுதான் காத்திருத்தல். அப்படிதான் தாவீது அதிகாலையில் காத்திருந்தார், தேவ சமூகத்தில் ஜெபித்து வேதத்தை தியானித்துக் கொண்டிருந்திருக்கிறார். நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிறவர் அல்ல, உம்முடைய வழிகளை விட்டு விலகுகிறவர்கள், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களை நீர் விரும்ப மாட்டீர் என்று தாவீது ராஜா சொல்கிறார். கர்த்தர் தமக்கு கீழ்ப்படியாதவர்களை, அடங்காதவர்களை, அவர் பேச்சை கேட்டு நடக்காமல் அவருக்கு விரோதமாய் நடக்கிறவர்களை அவர் விரும்ப மாட்டார். அவர்கள் மேல் பிரியம் வைக்க மாட்டார். அவர்கள் விண்ணப்பத்தை எல்லாம் கேட்டு அவர்களுக்கு பதில் கொடுத்து கொண்டு இருக்க மாட்டார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. தீயவர்களை கர்த்தர் சேர்த்து கொள்ள மாட்டார். தீமை செய்ய அனுமதிக்க மாட்டார். தீமை செய்ய ஆசீர்வதிக்க மாட்டார். தீமை அவருக்கு பிடிக்காது, அக்கிரமம் அவருக்கு பிடிக்காது. அவருடைய வழிகளை நடப்பவர்களையே அவர் ஆசீர்வதிப்பார், பாதுகாத்துக் கொள்வார். வீம்புக்காரரை உம்முடைய கண்கள் பார்த்து கொண்டிருப்பதில்லை. உம்முடைய கண்களுக்கு முன்பாக அவர்கள் நிலை நிற்க முடியாது. இந்த காரியத்தை நான் இப்படி செய்தே தீர்வேன், இந்த காரியத்தை நான் இப்படி செய்ய மாட்டேன், இது இப்படிதான் நடக்கும் என்றெல்லாம் வீம்பு பேசக்கூடாது. அக்கிரமக்காரர் உமக்கு முன்பாக நிற்பதில்லை. அக்கிரமக்காரர்களை கர்த்தர் வெறுக்கிறார் என்று
சொல்லப்பட்டிருக்கிறது. பொய் பேசுகிறவர்களை கர்த்தர் அழித்து போடுவார். அவர்கள் அழிந்து போவார்கள். பொய் பேசுகிறவர்கள் நிரந்தரமாய் நிம்மதியாய் இருக்க முடியாது. அவர்களை அழித்து போடுவார் கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். இரத்த பிரியர்கள் என்றால் கொலை செய்வது, வெட்டுவது, குத்துவது போன்ற காரியங்களில் வன்முறை செய்கிறவர்களை கர்த்தர் விரும்ப மாட்டார். சூதுள்ளவர்கள் அப்படி என்றால் கிரிமினலாய் வேலை செய்வார்கள். இதை இப்படி செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்று சூட்சுமம் வைத்துக் கொண்டு திட்டமிட்டு பலவித திட்டங்கள் போட்டு தீமை செய்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் சூதுள்ளவர்கள். இரத்த பிரியர்கள் என்றால் தீவிரவாதிகள், வன்முறையாளர்கள். என் குடும்பங்களில் கூட வன்முறைகளை செய்கிறவர்கள் உண்டு. எப்பொழுதும் சண்டையிடுவது, அடிப்பது, திட்டுவது போன்ற காரியங்களை செய்கிறவர்கள் யோசித்து தீமை செய்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் கர்த்தர் வெறுக்கிறார். அவர்களை கர்த்தர் விரும்ப மாட்டார். அவர்கள் விண்ணப்பங்களை கேட்க மாட்டார். அவர்களை அருவருக்கிறார். ஆனால் நானோ பக்தியுடன் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய கிருபையுடன் உம்முடைய ஆலயத்திற்கு வந்து சமாதானமாய் உம்மை தொழுது கொள்வேன், உமக்கு ஆராதனை செய்வேன். ஆனால் நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் அவருடைய கிருபையினால் அவரிடத்தில் சேர்ந்து கர்த்தருக்கு ஆராதனை கர்த்தருடன் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். ஆனால் நாமோ கர்த்தருடைய கிருபையினாலே அவருடைய ஆலயத்திற்கு சென்று பயபக்தியுடன் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும், பணிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னுடைய எதிரிகள் எனக்கு துன்பம் விளைவித்து என்னை பாடாய்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு முன்பாக உம்முடைய நாம மகிமைக்காக என்னை உயர்த்தும், என்னை பாதுகாத்து கொள்ளும், என்னை ஆசீர்வதியும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்கிற செயல்களுக்கு, என் வாழ்க்கையின் வழியில் எல்லா வழிகளையும் செவ்வைப்படுத்தும். நான் செய்கிற காரியங்களை என் வாழ்க்கையில் என் ஒவ்வொரு நாளையும் எனக்கு செம்மையான நாளாக, நல்லது நடக்கிற நாளாக, நன்மையான நாளாக மாற்றி தாரும் என்று நாம் ஜெபிக்கலாம். என்னை எதிர்த்து வருகிற என் எதிரிகள், சத்துருக்கள், அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. அப்படி என்றால் துர்நாற்றத்துடனும் அவர்கள் மிகுந்த தீயவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் இருதயம் மிகவும் கேடுபாடு உள்ளது. அவர்கள் வாயில் உண்மையே இல்லை, எல்லாம் பொய் பேசுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தாவே, அவர்களிடமிருந்து என்னை காப்பாற்றும் என்று ஜெபிக்கிறார். கர்த்தாவே, நீர் அவர்களை குற்றவாளிகளாக தீர்ப்பு செய்யும். நீர் அவர்களை குற்றவாளிகள் என்று சொல்லும். அவர்களுடைய ஆலோசனைகளினாலே அவர்கள் விழும்படி, அவர்கள் எனக்கு எப்படிப்பட்ட தீமை செய்ய நினைத்தார்களோ, என்னவெல்லாம் திட்டமிட்டார்களோ அதெல்லாம் அவர்களுக்கே நடக்கட்டும் என்று சொல்லுகிறார். அதாவது எஸ்தர் புஸ்தகத்தில் ஆமான் மொர்தெகாய்க்காக செய்த தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி விட்டார்கள். அது போல தாவீது ராஜாவும் ஜெபிக்கிறார். எனக்கு அவர்கள் செய்ய நினைக்கிற தீங்கு அவர்களுக்கே வரட்டும் சுவாமி என்று ஜெபிக்கிறார். கர்த்தாவே, அவர்கள் எனக்கு விரோதமாக அல்ல, உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே. தாவீது ராஜா ஜெபிப்பது தன்னுடைய எதிரிகளின் நிமித்தம் அல்ல, கர்த்தருடைய எதிரிகளின் நிமித்தம். கர்த்தரை எதிர்த்து அக்கிரமம் செய்கிற துன்மார்க்கரை குறித்துதான் அவர் ஜெபிக்கிறார். கர்த்தர் மேல் இருக்கிற வெறுப்பினால் தான் தாவீது ராஜாவை எதிர்க்கிறார்கள். அதைதான் அவர் அப்படி ஜெபிக்கிறார். உம்மை நம்பியிருக்கிறவர்கள் கம்பீரமாய் சந்தோஷமாய் இருப்பார்களாக. அவர்களை ஆசீர்வதியும். உம்மை நம்பி இருக்கிறவர்களை நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லுகிறார். உம்மை நம்பி இருக்கிறவர்களை நீர் எல்லா நாளும் காப்பாற்றுவீர், அவர்களை பாதுகாத்துக் கொள்வீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் சந்தோஷப்படட்டும். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவரை மறைத்துக் கொள்ளும், அவனை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லுகிறார். அதாவது உம்மை நம்பியிருக்கிறவர்கள், உம் நாமத்தை நேசிக்கிறவர்கள், உம்மேல் பிரியமாய் இருக்கிறவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கட்டும் ஆண்டவரே, அவர்களை பாதுகாத்து கொள்ளும், காத்து கொள்ளும் என்று தாவீது ராஜா ஜெபிக்கிறார். கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொண்டு, அப்படி என்றால் கண்டித்து என்னை தண்டிக்க வேண்டாம், நீர் என் மேல் கோபப்பட வேண்டாம் என்று தாவீது ராஜா ஜெபிக்கிறார். அப்படி கண்டிப்பது, தண்டிப்பது என்றால்
கடிந்து கொள்வது என்றால் திட்டுவதல்ல. திட்டுவது என்பது தூஷிப்பது. கடிந்து கொள்ளுதல் என்றால் கண்டித்து நடத்துவது, கண்டனம் தெரிவிப்பது. நீங்கள் செய்வது தவறு, இது இது சரியில்லை என்று சொல்வது கண்டிப்பது. அது தவறான காரியம் அல்ல. தூஷிப்பது தவறான காரியம். திட்டுவது என்பது தவறான காரியம், பாவம். அது பொல்லாதவனின் செயல். கடிந்து கொள்வது என்பது கண்டிப்பது, கண்டனம் தெரிவிப்பது என்றும் சொல்லலாம். தண்டிப்பது என்பது தண்டனை கொடுப்பது, செய்த தவறுக்கு தண்டனை கொடுப்பது. அப்படி என்னை கண்டித்து தண்டிக்க வேண்டாம் சுவாமி, என்னை காப்பாற்றும் என்று கேட்கிறார். கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும். அதாவது தாவீது ராஜா ஜெபிக்கிற ஜெபம். என் மேல் இரக்கமாயிரும், நான் பலனற்று போனேன், என் எலும்புகள் எல்லாம் நடுங்குகிறது என்று சொல்லுகிறார். அவர் சரீரத்தில் ஏதோ வியாதி வந்து மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் கர்த்தாவே மனது இறங்கும் அப்படி என்று ஜெபிக்கிறார். எதுவரைக்கும், எவ்வளவு நாள் நான் இப்படியே இருப்பது? வேதனை தாங்காமல் தாவீது ராஜா புலம்புகிறார். என் மேல் இரக்கமாயிரும். எதுவரைக்கும் இப்படியே இருப்பீர்? என் மேல் கோபமாகவே இருக்கிறீரே, என்னை காப்பாற்றும். கோபமாய் இராதேயும், என்னை காப்பாற்றும். எனக்காக இரங்கும். என் ஆத்துமா வியாகுலப்படுகிறது, நான் மனம் உடைந்து கிடக்கிறேன், மிகவும் வேதனையாய் இருக்கிறது, எனக்கு இரக்கம் காட்டும் என்று தாவீது ராஜா தாழ்மையோடு கர்த்தரிடத்தில் வேண்டுதல் வைக்கிறார். உம்முடைய கிருபையின் நிமித்தம் நான் நீதிமான் என்றல்ல, உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது. உம்முடைய அன்பு, நீர் என்னை நேசிக்கிறதினால் கேட்கிறேன். உம்முடைய கிருபை எனக்கு இருப்பதினால் நான் கேட்கிறேன், என்னை காப்பாற்றும். மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை நினைப்பவரும் இல்லை. பாதாளத்தில் இருப்பவர்கள் உம்மை நினைக்கப் போகிறார்களா? அது இல்லை. அதே போல நான் மரணம் அடைந்த பின்பு உம்மை நோக்கி நினைக்க முடியுமா? என்னால் நினைக்க முடியுமா? எனக்கு இரங்கும் என்று சொல்லுகிறார். அதாவது மரணம் வேண்டாம், என்னை காப்பாற்றும், மரணத்தின் நிலையில் நான் இருக்கிறேன் என்று வேண்டிக் கொள்கிறார். என் பெருமூச்சினால் நான் இளைத்து போகிறேன், பெருமூச்சு விட்டு விட்டு இளைத்து போகிறேன். இரவு முழுவதும் கண்ணீரினால் அழுது, நான் அழுது அழுது என் கட்டிலை நனைத்து கொண்டிருக்கிறேன், என்னை காப்பாற்றும் என்று சொல்லுகிறார். எவ்வளவு வேதனை, எவ்வளவு துயரத்தில் தாவீதையா இந்த ஜெபத்தை செய்திருக்கிறார். அவருக்கும் இப்படிப்பட்ட நிலை வந்திருக்கிறது. இன்றும் நம் வாழ்க்கையில் பலர் இப்படி இருக்கலாம். நாம் ஆனால் இப்படிதான் ஜெபிக்க வேண்டும் தாவீதையாவை போல. இந்த நிலையில் இருப்பவர்கள் நாம் மட்டும்தான் அப்படி இருக்கிறோம் என்று நினைப்போம். ஆனால் உண்மை இல்லை. தாவீது ராஜாவுக்கும் இப்படிப்பட்ட நிலை வந்திருக்கிறது. கர்த்தர் அவரை பாதுகாத்தார், அது போல நம்மையும் காப்பார். துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று. துயரம், வேதனையினால் நாம் சோர்ந்து போவோம். நம் அழுது அழுது முகம் வீங்கும், நம் கண்கள் எல்லாம் குழி விழுந்து போகும். இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது சுவாமி, என் துக்கம் பெரியது, நீண்ட காலமாய் இருக்கிறது, என்னை காப்பாற்றும் என்று ஜெபிக்கிறார். என் சத்துருக்களினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று, என் கண்கள் மங்கி போயிற்று. என் சத்துருக்களினால் எனக்கு இப்படி வந்தது. அக்கிரம செய்கைக்காரர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லுகிறார். நீங்கள் எல்லாம் பொல்லாதவர்கள், நீங்கள் எல்லாம் விலகி போங்கள். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார், அவர் என்னை காப்பாற்றப் போகிறார், போங்கள் நீங்கள் என்று விரட்டி அடிக்கிறார். தங்கள் சத்துருக்களை அவர்கள் விருப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் மேற்கொண்டு ஜெயித்து வருகிறார். தாவீது ராஜாவின் மன வலிமை இது. கர்த்தர் என் அழுகையை கேட்டார், நான் அழுததை கேட்டார், என் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார். நான் செய்தேன் ஜெபம், விண்ணப்பம் வைத்தேன், அவர் ஏற்றுக்கொண்டார். என் சத்துருக்கள் வெட்கப்பட்டு போவார்கள். அவர்கள் சீக்கிரமாய் வெட்கப்பட்டு போகிறார்கள். அவர்கள் எல்லோரும் சீக்கிரமாய் என்னை பார்த்து அவர்கள் வெட்கப்படுவார்கள். ஐயோ, நான் இப்படி நினைத்தோம், இப்படி நடந்து விட்டதே, அந்த மனிதன் இப்படி உயர்ந்து விட்டானே என்று எல்லோரும் வெட்கப்பட்டு தலைகுனிந்து போவார்கள். என்னை கர்த்தர் உயர்த்த போகிறார் என்று தாவீது ராஜா பாடுகிறார். இப்படியாக தாவீது ராஜா கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூர்ந்து அவர் எழுதின விண்ணப்பங்கள், பாடல்கள் இவை. இதே மனநிலையில் நாம் இருக்க வேண்டும். இந்த வேத பகுதிகளை ஆராய்வோம், கர்த்தரை நாம் அறிந்து கொள்வோம். கர்த்தரிடத்தில் எப்பொழுதும் எந்த நிலையிலும் அன்போடு நாம் இருப்போம். அவரை அண்டிக் கொள்வோம். அவர் நம்மை காக்கிற தேவன், ஒருபோதும் கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே, மறக்க வேண்டாம். கர்த்தர் நம்மை காக்கிறவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.